Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் பிலிப்பியர் 2:18 இறைவசனம். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னுடனே கூட சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நாம் எதை குறித்து சந்தோஷப்படுகிறோம்? அதே சமயம் யாரோடு சந்தோஷப்படுகிறோம்? இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியரில் இந்த வசனமானது எழுதப்பட்டது. பவுல் ஆலோசனை கூறுகிறார். அவர் கண்ட தரிசனங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். நான் ஆண்டவர் மீது மிகவும் விசுவாசமாகவும் இறை அன்பிலே இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் என்னுடனே நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார். ஏன் நான் சொல்ல வேண்டும்? இந்த பிலிப்பியர் 2 நீங்கள் முழுவதுமாக வாசித்தீர்கள் என்றால், அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தையும் ஒரு ஆண்டவருடைய அன்பை தெரிந்த ஒரு நபராக பவுல் இருந்தார். அதனால்தான் இப்போதும் கூட ஊழியத்திற்கு மிகவும் ஆலோசனை சொல்லும் ஒரு அதிகாரம் என்றால் இந்த பிலிப்பியர், அப்போஸ்தலர், இதெல்லாம் ஊழியத்திற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலும் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் யாரோடு இணைய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமாக சொல்லுகிறார். கடவுளை நேசிப்பவர்களோடு மட்டும்தான் நாம் நட்பு வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாமும் சந்தோஷப்பட முடியும். நம்மளோடு இருப்பவரும் கடவுளோட வார்த்தையை தெரிந்து இறை அன்பிலே நிலைத்திருப்பார்கள். அதனால் அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் இன்றைக்கு நட்பு எப்படி இருக்கிறது? உலகத்தை பார்வையிலே அந்த நட்பு இருக்கிறது. உலகத்தின் சந்தோஷத்திலே ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒருவேளை அவர்களோடு நாமும் நட்பு வைத்து கொண்டால் என்ன ஆகும்? நாம் கடவுளை விட்டு விலகி விடுவோம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நேசிப்பவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். என் ஜீவனல் வார்த்தையில் யார் தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்திருங்கள், அவர்களோடு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் இந்த தினவசனத்து மூலியமாக வெளிப்படுத்துகிறார். இதற்கு இணைவசனமாக 1 யோவான் 3:9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போது எப்படி தேவனிடத்தில் மறுபடியுமாக பிறக்க முடியுமா? நாம் ஒரு முறை தான் பிறக்கிறோம். ஆனால் இங்கு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றால் தேவனுக்குள்ளே நாம் பிறக்க வேண்டும். அவரை உண்மையான அவர் எனக்காக வந்த இரட்சகர் என்று எவன் விசுவாசிக்கிறானோ அப்போது அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. எப்போது ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டானோ அவன் தேவனுக்குரியவனாக இருக்கிறான். அப்போது தேவனுக்குரியவனாக இருக்கும் பொழுது அவன் பாவம் செய்யாமல் இருப்பான். இப்படிப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். தேவனால் பிறந்து எவனும் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இப்போ ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறார்கள். அவரோட வல்லமை அவர்களுடனே இருக்கிறது. அதனால்தான் நாம் அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இன்றைக்கு நாம் யாரும் சொல்லிவிட முடியாது, பாவம் செய்யாமல் இருப்பார், இந்த சகோதரர் பாவமே செய்ய மாட்டார்,
அந்த சகோதரர் பாவமே செய்ய மாட்டார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏன்னால் அது கடவுளுக்கே உரியது. கடவுளுக்கு தான் தெரியும் ஒவ்வொருவரும் பாவம் செய்யாமல் இருக்கிறானா, பாவம் செய்து கொண்டு இருக்கிறானா என்று கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு அது அறிய வாய்ப்பில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அவரை நேசிக்கிற மக்கள் எப்பொழுதும் புனிதத்திலே முன்னேறி வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது உலகம்? வெளி தோற்றத்திற்கு பக்திமானை போல இருப்பார்கள், கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஜெபிப்பார்கள், அனைத்தையும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக கடவுளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருப்பவர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடுத்தது 10வது வசனத்தை இப்படியாக சொல்கிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, நான் உண்மையிலேயே இந்த சகோதரர், உண்மையிலேயே இந்த சகோதரி கடவுளுடைய விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறார்களா என்று ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அப்பொழுது அவர்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களா இல்லது பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்களா? இந்த பிசாசின் பிள்ளைகள் என்றால் என்ன? அதற்காக நம்ம அனைவரும் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லிவிடக்கூடாது. என்ன ஊழியத்தில் கூட அதிக அனுபவம் உண்டு. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி சொல்வதை கேட்கவில்லை என்றால், பிரதர் அவங்க அந்த சிஸ்டர் பிசாசை பிடிச்சிக்கிட்டான், உடனே அவர்களை சொல்லிவிடுவது உண்டு. வழக்கம், அது வழக்கமாகவே இருக்கிறது. அது அப்படி கிடையாது. கடவுளை நேசிக்காத மக்கள், அப்படி கடவுளை நேசித்தாலும் கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தாத மக்களை என்ன என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்? பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருப்பார்கள். அவர்கள் யாரால்? அவர்களெல்லாம் யாரோ? அவர்களெல்லாம் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சொன்னப்பட்டது போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே கடவுளின் நட்பிலே இறைவன் போல இருப்பவர்களுக்கு நீர் ஒரு வல்லமையை நீர் காட்டுமாண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்பா, உங்களை நேசிக்கிற மக்களோடு நாங்கள் நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதெல்லாம் நீர் மாற்றுமாண்டவர். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு யார் உம்மை நேசித்து உமக்காக விசுவாசத்தில் பலத்த கோட்டை போல இருக்கிறார்கள் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சகோதரர்கள் போல இருப்பவர்களை நீர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டவரே. அப்பா, வெளிய ரங்கத்தில் பக்திமானை போல இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டவர். சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் கூட யாரோடையும் பேசும்பொழுதும் கூட அவங்க முழுமையாக நம்பிவிடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படியாக அவர்கள் இருக்கிறார்களா என்ற இந்த ஞான கண்ணை நீ திறந்து விடுமாண்டவர். அந்த ஞானமாக சிந்தித்து ஒருவரோடு பழகும்போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய புரிக்காத காரியங்கள் யார் செய்தாலும் அவர்களுக்காக மனம் மாற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. விண்ணுலகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விரதத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.